ஹாய் ஒரு ஒன் 10th ஸ்டாண்டர்டுக்கு வணக்கம். 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கு பப்ளிக் எக்ஸாம் 2026க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சோஷியலும் மேக்ஸும் போட்டாச்சு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸுக்கு 2 மார்க் போடல, அடுத்த வீடியோவில் வந்துடும். ஸோ 10th பொறுத்த வரைக்கும் சயின்ஸில் நம்ம காம்ப்ரமைசேஷனே பண்ணக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஃபிசிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 மார்க்கு வித் 4 மார்க் 7 மார்க் படிக்கணும். ஏன்னா ஏபின்னு போட்டு கேட்பாங்க 4 மார்க்கில், 7 மார்க்கில் ஏபிசின்னு போட்டு கேட்பாங்க. அப்போ 2 மார்க்குக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபிசிக்ஸில் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் படிச்சு தான் ஆகணும். ஏன்னா கம்பல்சரியில் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். அடுத்து கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஹார்ட்ஸ் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹார்ட்ஸ் கொஸ்டின் நீங்கள் எல்லாமே படிக்கணும். அண்ட் புக் பேக் கொஸ்டின்ஸு எல்லாமே படிக்கணும். அண்ட் 2 மார்க்கும் இதே மாதிரி தான், ஃபிசிக்ஸ் மாதிரி தான் 2 மார்க்கு 4 மார்க் 7 மார்க் எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணணும். பயாலஜி லென்த்தியாக இருக்கனால ஒருவேளை பயாலஜி ஈஸியாக இருந்தால் எல்லாம் படிச்சிருங்க நான் கொடுக்குறத. பயாலஜி கஷ்டப்படுறவங்க என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய விஷயம், நீ ஃபஸ்ட்டு 3 லெசன் 4 லெசன் நல்லா படிச்சிரு. கடைசியில் 19, 20, 21, 22, 23 இது போன லெசன் ரொம்ப ஈஸி. அதனால தான் அப்படி ஒரு வேர்டு சொன்னேன், சாரி. ஸோ ரொம்ப ஈஸியான லெசன். ஸோ அதனால் அந்த கடைசி 5 லெசனை நீங்கள் கோத்ரூ பண்ணாலே போதும். நடுவில் விட்டால் கூட ப்ராப்ளம். பட் இருந்தும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். எல்லோரும் நினைக்கிறாங்க சார் எல்லாமே கொடுக்குறீங்க அப்படின்னு. நமக்கு புக்கின்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் புக் பேக்கை நம்ம நல்லா படித்தாதான், அதாவது நல்லா படிக்கணும். நீங்கள் அரைகுறையாக படிக்கக்கூடாது. புக் பேக்கை நல்லா படிச்சுட்டா தான் நம்ம புக்கின் வரும்பொழுது ஆப்ஷன்ஸில் சமாளிக்க முடியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ நான் கொடுக்குறத நீங்கள் படிச்சிங்கனாலே 75க்கு 75 எடுத்துடலாம். ஓகே, நியூமெரிக்கல் ப்ராப்ளமோட சொல்ல போகிறேன். எந்த யூனிட்டில் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வரும், கெமிஸ்ட்ரியில் எது வரும், ஃபிசிக்ஸில் எது வரும் சொல்ல போகிறேன். அண்ட் பயாலஜியில் எந்த டயக்ராமெலாம் வரும் எல்லாமே சொல்ல போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் அப்படியே தட்டி எடுப்புங்க, ஒரு 10,000 லைக். ஓகே, ஃபிசிக்ஸு 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ரோமன் நம்பர் இங்கே எழுதியிருக்கேன். தமிழ் மீடியம் இருக்கனால தான் நம்பரில் எழுதியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 மார்க் இனர்ஷியா, அந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஃபஸ்ட் லெசனில் ஒரு 4 மார்க் வரும், 7 மார்க் வரும். அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன். ஸோ மொமெண்டமு, அதுக்கப்புறம் அந்த யூனிவர்சல் லாவோட ரெண்டுமே, சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நியூட்டன் லாவோட செகண்ட் லாவோட டெரிவேஷன் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. 4th மாசு வெயிட்டு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. 7 மார்க்கில் அந்த 2, ஓகேவா. 2 மார்க்கில் பார்த்திங்கன்னா இது நியூட்டன் செகண்ட் லா, மொமெண்ட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மொமெண்ட்டு. ஸோ அதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான். டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அதை கொடுத்துருக்கேன். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ரோமன் நம்பர் 7ல் ஃபஸ்ட் ஒன், ரோமன் நம்பர் 6ல் 6th ஒன். இது 4 மார்க்கு. புக்கின் இருக்குது பாருங்கள். 4 மார்க்கில் யூசஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ், சிம்பிள் மைக்ரோஸ்கோப். ஸோ குவிவோட பயன்பாடு, சாதாரண நுண்ணோக்கியோட பயன்பாடு. ஸோ கேட்குறாங்க, சரிங்களா. 7 மார்க்கில் பார்த்திங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பார்த்து 2, 3, 4 எல்லாமே பார்த்துக்கோங்க. 7th ரோம் நம்பரில் 2 மார்க்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே, ஏன்னா 2 மார்க்கே 7 மார்க்கை கேட்பாங்க. யூனிட் 3ல் ரொம்ப ஈஸி தான். 4 மார்க் 2 தான், ரெண்டுமே பார்த்துருங்க. ரோமன் நம்பர் 8ல் ஃபஸ்ட் ஒன், ரோமன் நம்பர் 6ல் 6th ஒன். 7 மார்க்கில் 1 ரோமன் நம்பர் 8ல் செகண்ட் ஒன். ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த வருஷம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. 2 மார்க்லையும் இம்பார்ட்டன்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ 3rd லெசன் சின்ன யூனிட் தான். 4th யூனிட்டும் ஃபோர்த் யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட். 7 மார்க் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 4 கொஸ்டின் 1, 2, 3, 4. ஸோ அதே மாதிரி 4 மார்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோமன் நம்பர் 8ல் 5th ஒன், ரோமன் நம்பர் 7ல் 4th ஒன். ஸோ இந்த லெசனை பொறுத்தவரைக்கும் 1 or 2 சென்டென்ஸு 2 மார்க்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட். எது வேணாலும் 4 மார்க்கு 2 மார்க்கில் கேட்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணி ஏபி போட்டு கேட்கலாம். 2 மார்க்கில் அந்த 1 or 2 சென்டென்ஸு, அதுக்கப்புறம் 2 மார்க்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த யூனிட்டில் எல்லாமே கொடுத்துருக்கேன், படிச்சுக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் பேரலல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த வருஷம் கேட்க போகிறாங்க. அது நிறைய பேர் படிக்கிறதில் படிச்சுக்கோங்க. யூனிட் 5லையுமே பார்த்திங்கன்னா 2 மார்க்கில் 1 or 2 சென்டென்ஸ் இம்பார்ட்டன்ட். சாதா 2 மார்க் இம்பார்ட்டன்ட். ரோமன் நம்பர் 9ல் ஃபஸ்ட் ஒன், 3rd ஒன். 7 மார்க்கில் அந்த 4th ஒன். ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். யூனிட் 6லேயுமே 4 மார்க்குன்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, அந்த நேச்சுரல் ரேடியேட்டிவ் ஆர்டிஃபிஷியல், அதுக்கப்புறம் சொடி பெஜன்ஸு, ரோமன் நம்பர் 6, ரோமன் நம்பர் 9ல் ஃபஸ்ட்டு ஒன்று. 7 மார்க்கில் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா, அந்த நியூக்ளியர் ரியாக்டரு அதெல்லாம். ஸோ 2 மார்க்கில் பொறுத்த வரைக்கும் 1 or 2 சென்டென்ஸும் 2 மார்க்கும் கொடுத்துருக்கேன். ஏன்னா 4 மார்க்கை கூட கேட்கலாம். இதில் புக்கின் படிக்கணும். நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியேட்டிவ், நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூஷன், தமிழ் மீடியம் இருக்கனால புக் பேக்கோட இது கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. மெடிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் ரேடியோ ஐசோடோப், இண்டஸ்ட்ரி அப்ளிகேஷன், ப்ரிமென்டிவ் மெஷர்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. யூசஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர், இது எல்லாமே படிக்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் யூனிட் 6ல் 3 எக்ஸாம்பிள் அது பார்த்துக்கோங்க. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் பார்த்துக்கோங்க. யூனிட் 4ல் ரோமன் நம்பர் 2ல் செகண்ட் ஒன், ரோமன் நம்பர் 9ல் 1, 3, 2. யூனிட் 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நீங்கள் இது புக் பேக்கில் இருக்கிறது டேபிள் நம்பர் 4.1, அதை நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் சால்வ்டு ப்ராப்ளமில் எக்ஸாம்பிளில் 1, 2, 3 சால்வ் பண்ணியிருப்பாங்க. 1, 2, 3, 4, 5, 6 எல்லாமே பார்க்கணும். சால்வ்டு ப்ராப்ளம் புக் பேக்கில் 3rd 4th, சால்வ் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு புக் பேக்கில் இருக்கும் 3rd 4th, புரிஞ்சுதான். ஸோ இது ரோமன் நம்பர் வைஸ் இருக்கிறது. இது புக் பேக்கில் சால்வ்டு ப்ராப்ளம், எக்ஸாம்பிளில் சால்வ் ப்ராப்ளம் தனித்தனியாக கொடுத்துருக்கேன்.
யூனிட் 3ல் எக்ஸாம்பிள் 1 2 ரெண்டு ரெண்டே தான். யூனிட் 2ல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏதோ ஒன்று கேட்கலாம். ப்ராப்ளம் வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 4, எக்ஸசைஸில் 2. ஸோ நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் பார்த்து தான் ஆகணும். அடுத்து கெமிஸ்ட்ரியில் ஹார்ட்ஸ் கொஸ்டின் எல்லா லெசனும் படிச்சிடணும். கொடுத்துருக்கணும் இல்லையோ நீங்கள் எல்லா லெசனும் படிக்கணும் நல்லது. அண்டு ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் 7th யூனிட்டும் நமக்கு சொல்யூஷன் யூனிட் தான் அதிகமாக இம்பார்ட்டன்ட். பிஹெச் ப்ராப்ளமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஹெச் ப்ராப்ளம் இந்த வருஷம் கண்டிப்பாக கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யூனிட் 7 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நம்பர் வைஸ் நான் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. புக்கில் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ், அவகட்ரோ அப்ளிகேஷன் சேர்த்து படிச்சுக்கோங்க. 7 மார்க்கில் அது ஈஸி தான். 4th 5th 2 மார்க்கில் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஹார்ட்ஸ் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இதில் ப்ராப்ளம் நான் கொடுக்கல, நீங்கள் ப்ராப்ளம் வந்து புக் பேக்கில் இருக்கிறது மட்டும் இப்போதைக்கு பாருங்கள். நான் தனியாக இதுக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் வர வீடியோவில் சொல்கிறேன். யூனிட் 8 அப்படிங்கும்போது ரொம்ப சின்ன யூனிட்டு. இதில் அவ்வளோ படிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ தியரி கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. 8.11.2 மெத்தட் ஆஃப் ப்ரிவென்டிங் கரோஷன் கேட்பாங்க. அரிமானத்தை தடுக்கும் முறை, அலாய் அமல்கம், அதோட மெத்தட்ஸு டைப்ஸு இம்பார்ட்டன்ட். 4 மார்க்கில் ரோம் நம்பர் 6ல் செகண்ட் ஒன். ஸோ இதுலேயும் ஹார்ட்ஸ் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், நான் கொடுக்கலைனாலும் படிச்சிருங்க. யூனிட் 9ல் அது ஈஸி தான், சொல்யூஷன் லெசனு. 2 மார்க்கும் அந்த 4 மார்க்கில் அந்த பாருங்கள், ரோம நம்பர் 6ல் இம்பார்ட்டன்ட். 4 மார்க்குமே 1 3 4 5. ரோம நம்பர் 7ல் இம்பார்ட்டன்ட். 7 மார்க்கில் ரோம நம்பர் 6ல் செகண்ட் ஒன். கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம், இங்கே தப்பாக எழுதியிருக்கிறேன். ஸோ நீங்கள் லாங் ஆன்சரில் அந்த 4 மார்க்கில் 1 3 4 5, 7 மார்க்கில் செகண்ட் ஒன் எல்லாமே பார்த்துருங்க. யூனிட் 9. யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கு கெமிக்கல் ரியாக்ஷன் லெசனு, இது ஒரு இம்பார்ட்டன்ட் லெசனு. இதில் பிஹெச் ப்ராப்ளம் எல்லாமே பார்த்துருங்க, எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் ஹார்ட்ஸ் கொஸ்டினும் பார்த்துருங்க. யூனிட் 10ல் 2 மார்க்கு 4 மார்க்கு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6th ரோமில் 1 5 கொடுத்துருக்கேன். 7 மார்க்கில் அந்த டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் பிஹெச் அதெல்லாம் தான் கொடுத்துருக்குறேன். ஸோ அப்போ அது சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனும் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. பிஹெச் ப்ராப்ளமும் பார்த்துக்கோங்க, சரியா? இதில் வந்து அந்த லாங் ஆன்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கொடுத்துருக்கணும் இல்லையோ படிங்க. நான் இங்கே கொடுக்க மிஸ் பண்ணுறேன், எனக்கு தெரியல, கரெக்டாக நம்பர் எனக்கு தெரியல. ரோம நம்பர் 6ல் 2nd 4th வந்து ஆமாம் 3rd கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்து அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் படித்து தான் ஆகணும். ஸோ எனக்கு கேட்குறாங்க, போன வருஷம் அட்டம்ப்டில் கேட்டிருந்தாங்க, அதனால் இந்த வருஷம் உறுதியாக அந்த கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. யூனிட் 11ல் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. யூனிட் 11ல் எல்லாமே 2 மார்க்கு 2 தான் இருக்குது. 4 மார்க்கில் 4, 2 மார்க்லேயும் இருக்கும், அது லாங் ஆன்சர்லேயும் இருக்கும். 7 மார்க்கில் அந்த கிளென்சிங் ஆக்ஷனாக சோப்பு, அதை எத்தனால் மேனுஃபேக்சர் ஈஸி தான். ஆர்ட்ஸ் கொஸ்டினும் ஈஸி தான் இதில். ஸோ கெமிஸ்ட்ரி இப்போ ஃபிசிக்ஸ் பொறுத்தவரைக்கும் அவ்வளோலாம் கிடையாது, நல்லா படிங்க உட்காந்து. அடுத்து பயாலஜி பொறுத்த வரைக்கும் யூனிட் 12ல் என்னெல்லாம் வருமோ 2 மார்க் 4 மார்க் 7 மார்க்குன்னு கொடுத்துருக்கேன். 7 மார்க் கிடையாது, 4 மார்க்கு. அதுக்கப்புறம் டயக்ராம் வந்து கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க, சரிங்களா? டயக்ராம் என்னெல்லாம் டயக்ராம் அப்படின்னு சொல்லி ஃபிகர் நம்பர் கொடுத்துருங்க, பார்த்துக்கோங்க புக் எடுத்து. யூனிட் 13ல் அது ஒரு சின்ன யூனிட் தான், 2 மார்க் 1 or 2 சென்டென்ஸு, அப்புறம் 4 மார்க்கு 7 மார்க் கொடுத்துருக்கு. யூனிட் 14 அதுவும் வந்து பெரிய யூனிட், ஆனால் நான் கொடுக்குற கொஸ்டின் படித்தா போதும். 5th ரோம் நம்பரில் அந்த 1 or 2 சென்டென்ஸில் அது பார்த்துக்கோங்க. 6th ரோம் நம்பர் 1 or 2 சென்டென்ஸ்லேருந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க, ஏபிசின்னு போட்டு. ஸோ அதனால் அதையும் படிச்சிருங்க. 6th ரோம் நம்பர் படிச்சுக்கோங்க. 4 மார்க்கும் 7 மார்க்கும் பார்த்துக்கோங்க. இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட்டு, டிரான்ஸ்பிரேஷன் அதுதான் கொடுத்துருக்கேன், வேறு எதுவும் கொடுக்கல. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கேன், ஆர்டரி வெயின். ஸோ இந்த மாதிரி படிக்கிற கொஸ்டின்ஸ் தான் இதில் கொடுத்துருக்கேன், தவிர பெருசாக எதுவும் நான் கொடுக்கல. மீதியெல்லாம் 2 மார்க்கெல்லாம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதிலேயே டயக்ராம் கொடுத்துருக்கேன், ஃபிகர் நம்பர் 14.6, 14.9, 14.11. 15th லெசன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது 2 7 மார்க் தான், அது 2 படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 4 மார்க்கும் ஈஸி, 2 மார்க்கில் 1 2 3 6. ஸோ 15th லெசனுமே ஈஸி தான், ஓகேவா? 15th லெசன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான், பிரெயின், இதை நல்லா படிச்சுக்கோங்க. கிளாசிஃபை நியூரான் நல்லா படிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். யூனிட் 16 பொறுத்த வரைக்கும் 1 or 2 சென்டென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ரோம நம்பர் 7ல் 2 மார்க்லேயும் 7 மார்க்லேயும் 4 மார்க்லேயும் கேட்பாங்க, அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். 4 மார்க்கில் நான் கொடுத்துருக்கேன் 1 3 4 5 ஈஸி தான். டயக்ராம்லாம் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. யூனிட் 17 அப்படிங்கும்போது 2 மார்க்கு 1 or 2 சென்டென்ஸும் இருக்குது, சாதா 2 மார்க்கும் இருக்குது. 1 or 2 சென்டென்ஸு நீங்கள் பார்த்து தான் ஆகணும், இதுலேயும் இம்பார்ட்டன்ட். 4 மார்க்கில் ஒன்றே ஒன்று தான், அந்த 11th ஒன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7 மார்க்கில் ஒவியூலும் இம்பார்ட்டன்ட், மென்சுரல் சைக்கிளும் இம்பார்ட்டன்ட். யூனிட் 17 நல்லா படிச்சுக்கோங்க, அதோட டயக்ராம் எல்லாம் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. யூனிட் 18 இது ஜெனட்டிக் லெசனில் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், நான் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். 2 மார்க்கில் 2 2. 4 மார்க்கில் அந்த 2 மார்க்கு 4 ஃபெனோடைப் ஜெனோடைப் மிடில் பியா பிளான்ட்டு, இதுவே 4 மார்க்காக கேட்பாங்க, அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். 7 மார்க்கில் ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் அந்த இந்த கொஸ்டின் என்னென்னா நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ, அந்த கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் படிச்சுக்கோங்க. டயக்ராம் வந்து இது பார்த்துக்கோங்க. யூனிட் 19 பொறுத்த வரைக்கும் ஈஸியான யூனிட் தான். ஆர்கியோபெட்டிக்ஸ் லிங்க்கு, எத்தனோபாட்னி இதெல்லாம் தான் இருக்கும். ஸோ அதனால் 2 மார்க்கில் இது பார்த்து 4 மார்க்கில் இது பார்த்து பாருங்கள், 4 5 கொஸ்டின் தான் இருக்குது.
யூனிட் 20 பொறுத்த வரைக்கும் பயோடெக்னாலஜியில் 1 or 2 சென்டென்ஸ் ரொம்ப முக்கியம், அதையும் கொடுத்துருக்கேன். 2 மார்க்கும் கொடுத்துருக்கேன். 4 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 457 ரோமன் நம்பர் 7லேயே அது 4 மார்க்கில் கேட்குறாங்க. ரோமன் நம்பர் 8ல் 153 ஈஸி தான். 7 மார்க்கில் அந்த 4th ஒன், ஓகேவா, அந்த 8th ரோமன் நம்பரில் 4th ஒன். ஸோ பயோடெக்னாலஜி லெசனுமே நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா யூனிட் 19, 20, 21, 22, 23 இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நோட்டு. இதுலேருந்து ஒரு 7 மார்க் வரும். ஸோ பயாலஜி படிக்க முடியாதவங்க யூனிட் 19லேருந்து 23 வரைக்கும் ஃபுல்லாக நான் கொடுத்தது படிச்சுருங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக படிச்சுருங்க. அடுத்து ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் படிச்சிருங்க. ஏன்னா பயாலஜியில் ஈஸி தான், ஆல்ரெடி நீங்கள் மிட்டம் கோட்டையில் படிச்சிருப்பீங்க. 21வது யூனிட் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே ஈஸி. 22வது யூனிட் பார்த்திங்கன்னா என்வரான்மெண்டலில் பெருசாக 1 or 2 சென்டென்ஸும் 2 மார்க்கும் அண்ட் 7 மார்க் ஒரு 4 தான் கொடுத்துருக்கேன். 23rd லெசனில் 3 கொஸ்டின் தான் இருக்குது, ஸ்ப்ரைட்டு ஸ்டேஜ் அந்த இது. ஸோ இதே தான் அந்த இது கொடுத்துருக்காங்க. எதுனா இதே கொஸ்டின் தான் 4 மார்க்கில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் அந்த எடிட்டர்னா என்னங்கிறது அந்த எல்லாமே சேர்த்து 2 மார்க் சேர்த்து அந்த 4 மார்க். ஸோ அதனால் 23rd லெசன் படிச்சிடலாம். 21வது லெசன் ஹெல்த் அண்ட் டிசீஸும் ஈஸி. HIV டிரான்ஸ்மிஷன், ஆல்கஹால் ரீஹபிலிட்டேஷன், ஹெல்த் டிசீஸு, ஹார்ட் டிசீஸு, இன்சுலின் டைப் 1 type 2. ஸோ எல்லாமே படிக்கிற கொஸ்டின்ஸ் தான். ஸோ கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் டயக்ராம்ஸும் சேர்த்து கொடுத்துட்டேன். கெமிஸ்ட்ரியில் அந்த 7வது யூனிட்டுக்கு மட்டும் நான் சரியான ப்ராப்ளம் கொடுக்கல. அது அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். பட் மீதி எல்லாமே உங்களுக்கு இருக்குது இந்த பிடிஎஃப்பில். ஸோ நீங்கள் எடுத்து படித்தாலே 75க்கு 75 எடுத்துடலாம். 1 மார்க்கில் 1 ட்விஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன். ஸோ அதனால் ஸ்டே டியூனாக இந்த பிடிஎஃப் வச்சு படிக்கிறவங்க தேங்க்யூ, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.